அண்ட் சூப்பர் சிங்கரில் இந்த வாரம் எஸ்பிபி ரவுண்ட் தாங்க போயிட்டுருக்கு. போன வாரம் கலக்குனிய கேப்டன் விஜயகாந்த் ரவுண்டில் நம்ம ஷாரா ஸ்ருதி வந்து கேப்டன் விஜயகாந்த் ட்ராஃபியை வென்றுட்டாங்க. இந்த தடவை எஸ்பிபி ட்ராஃபியும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குமே காம்படிஷன் சூப்பராக போயிட்டுருக்கு அண்ட் ரொம்ப எமோஷ்னலாகவும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எஸ்பிபி அவர்கள் மாமனிதர் அண்ட் அவருடைய பாட்டின் மூலமா நம்ம கூட இன்னும் வாழ்ந்து தான் இருக்கார். ஆனால் இல்லை எல்லா கண்டஸ்டன்ட்டும் சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. இதில் ட்ரம்ஸ் சிவமணி வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. நம்ம இலங்கையை சேர்ந்த பிரியங்கா அவர்கள் வா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெல்ல திறந்தது கதவுலேருந்து சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க ஏன் அழறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரம்ஸ் சிவமணி அவர்கள் எஸ்பிபி கூட ரொம்ப நெருக்கமானவர். அதாவது சிவமணி அவர்கள் 11 வயசுலேருந்து எஸ்பிபி கூடயே ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதனால் அவரும் ரொம்ப க்ளோஸாக எஸ்பிபி சார் அவர்களுக்கு கை கால் அமுத்தி விட்டு ஜாமான்லாம் கழுவி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் வருவாராம். ஸோ எங்கே இருந்தாலும் எஸ்பிபி அவர்கள் ட்ரம்ஸ் சிவமணியோடு தான் இருப்பார். அந்த ட்ரூப்பில் இவர்னால தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி எஸ்பிபி அவர்களே வந்து சிவமணியை புகழ்ந்திருக்காரு. அந்த ஆடியோவும் வந்து போட்டு காட்டினாங்க விஜய் டிவியில். அதை பார்த்துட்டு சிவமணி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் சிவமணி அழுததை பார்த்துட்டு பிரியங்காவும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக எஸ்பிபி அவர்களை நினைக்கும் போது நம்ம கண்ணே கலங்குது. அஃப்கோர்ஸ் அவங்க கூட பழகின ஆட்களாக மனோ சார் அவர்கள் ஆகட்டும், பல மனிதர்கள் அவருக்காக கண் கலங்குறதுல எந்த வித தப்புமே கிடையாது. சிவமணி அவர்கள் ஃபஸ்ட்லேருந்தே அழ ஆரம்பிச்சிட்டாருங்க. எஸ்பிபி சார் அவருடைய ஃபோட்டோ போட அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து மனோ அவர்களும் நாளைக்கு அழகிற மாதிரி தான் ப்ரோக்ராமில் காட்டுறாங்க. ஸோ மனோ அவர்களுமே உடஞ்சி போயிடுவார் எஸ்பிபி சார் அவருடைய ஃபோட்டோ அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது. ஏன்னா இவங்கெல்லாம் கூடயே ரொம்ப வருஷமாக அப்படியே ஒன்றாவே ஃபேமிலி மாதிரியே பழகிட்டே இருந்தவங்க. அதுவும் அவர் மாதிரி ஒரு ஜென்டில்மேன், ரொம்ப பெரிய லெஜண்ட் மாதிரியே என்றைக்குமே நடத்த மாட்டாராம். எல்லாருமே சர்வ சாதாரணமான ஒரு விஷயங்களுக்காக அவர் பேசி பழகிறதுலாம் அவ்வளோ சூப்பரான கேரக்டர். அப்படின்றபோது பயங்கரமான ஒரு விஷயம். அப்படி ஒரு மனிதரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுல நமக்குமே வருத்தம் உண்டு. அண்டு நாளைக்கு யார் அந்த ட்ராஃபியை வின் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்படி சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க. அவங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலியமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.